Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் சம்பல் அப்படினு சொல்லிட்டு ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணிரலாம். இது வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்திரிக்காவை இந்த மாதிரி அடுப்புல வச்சுக்கிறேன். வச்சிட்டு நீங்க லோ ஃப்ளேம்லயோ இல்லனா ஹை ஃப்ளேம்லயோ வச்சிட்டு நல்லாவே இத சுட்டு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா ஊர்லலாம் காரைக்குடியில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லுவாங்க அம்மா. ஸோ அந்த ரெசிபி தான் இது. ஒவ்வொரு ஊருங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபியை பற்றி தெரியவே தெரியாது. அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். அது ஒரு சைடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கப்போ இந்த சைடு ஒரு பவுலில் ஒரு சொல புளி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது தேவையான அளவு, இதில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவு புளியை ஊற வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சுட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நல்லா சுட்டதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் தண்ணியில் சேர்த்து ரொம்பவே சுடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டாக நம்ம இதை உரித்து எடுத்துடணும். அப்போ தான் அது நம்மளால் உரிக்க முடியும். சூடு போயிடுச்சு அப்படின்னா உரிக்க முடியாது. கத்திரிக்காயில் சேர்க்குறதுக்கு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மல்லி இலை கொஞ்சோன்னு வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். புளியை நல்லாவே இந்த மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். புளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விடணும். கொஞ்சமாக சூடாக இருக்கும், ஆனால் பிசைஞ்சு விட்டுருங்க அந்த சூட்டாக. அப்புறம் அதில் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை இது எல்லாத்தையுமே போட்டுருங்க. அதுக்கப்புறம் சேர்ந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதோட புளியுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கத்திரிக்காய் சம்பல் ரெசிபி. இது சாப்பாட்டுக்கு தொட்டுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஊறுகாய்க்கு பதிலாக இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.